காலை வேளையிலும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தாழ்வில் இருக்கும் பொழுது உம்முடைய வலது கரத்தை நீட்டி குனிந்து எங்களை தூக்குகிற உம்முடைய தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துயரப்படுகிற நேரங்களிலே எங்கள் சத்தத்தோடு கூட உம்மை நாங்கள் கதறி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு இறங்கி எங்கள் தாழ்விலிருந்து எங்களை தூக்கி விடுகிற உம்முடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாடலை கேட்டுக்கொண்டு பாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி எறிடும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும், எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக ஆதியாமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். We are going to read Genesis chapter 37 verse 19 and verse 20. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். And they said one to another, Behold, this dreamer cometh. Come now, therefore, and let us slay him, and cast him into some pit, and we will say, Some evil beast hath devoured him, and we shall see what will become of his dreams. இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கும் இந்த செய்தியினுடைய தலைப்பு, How God turns our dreams into reality. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்திருக்கும் தரிசனங்கள், திட்டங்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்முறைக்கு கொண்டு வருவார் என்ற தலைப்பின் கீழாக இந்த காலையிலே நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே 19ஆம் 20ஆம் வசனத்திலே யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி நடந்து கொண்டு வரும்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அவன் தூரத்திலே யோசேப்பு வருவதை கண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், Behold, a dreamer cometh. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சொப்பனக்காரர்களாக இருக்கிறோம். We are all in one sense dreamers. How? எப்படி என்றால், ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு அந்த திட்டத்தை அதை வெளிப்படையாக கர்த்தர் காண்பிக்கிறார், ஒரு சிலருக்கு படிப்படியாக அதை காண்பிக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய 17வது வயதிலே அந்த 2 சொப்பனங்களையும் கர்த்தர் அவனுக்கு தந்தார். He was able to receive those dreams. தன்னுடைய சகோதரரோடு கூட, தகப்பனாரோடு கூட, தாயோடு கூட அதை அவர் பகிர்ந்து கொள்கிறான். ஒரு நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி வரும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். Let us see how his dreams shall come to pass. ஆண்டவர் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு எதிராக சத்துருவின் போராட்டங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை கெடுத்து விடும்படியாக, அதை நிறைவேறாமல் பண்ணும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. The plan and the dreams are given by the Almighty God to Joseph.
யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் ஆண்டவராகிய தேவன். கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். The Lord who gives the plan is able to execute every plan in our life. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே சகோதரர்கள் எப்படி இந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று ஒரு ஐயத்தோடு கூட அதை தடை செய்யும்படியாக அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் இவருடைய ட்ரீம், சொப்பனத்தை நடைமுறையிலே முழுமையாக நிறைவேற்றுவதற்கு யோசேப்பை ஒரு பாதையின் வழியாக கர்த்தர் கொண்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. A dream without discipline always becomes a nightmare. ஒரு சொப்பனமோ ஒரு கர்த்தருடைய திட்டமோ அதோடு கூட கர்த்தருடைய ஒழுங்குமுறை இல்லாவிட்டால் அது நிறைவேறாமல் அது போய்விடுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 46ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், யோசேப்புக்கு 30 வயதாகும் பொழுது இந்த சொப்பனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே 17 வயதிலே கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் 30 வயதிலே கர்த்தர் நிறைவேற்றுகிறார். It took about 13 years for God to prepare and form Joseph. 13 வருடங்கள் கர்த்தர் யோசேப்பை வணைந்து யோசேப்பை அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய மகிமைக்காக கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை குறித்த திட்டவட்டமான தெளிவான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். God's plan for your life is more clearer than what you know. ஒருவேளை நமக்கு அந்த திட்டங்கள் தெளிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை உருவாக்கி நம்மை பிரித்தெடுத்து நம்மை இன்றைக்கு வாழ வைக்கும் இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையின் திட்டத்தை குறித்து அவர் மிகவும் தெளிவுள்ளவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே எப்படி கர்த்தர் இந்த சொப்பனத்தை நிறைவேற்றினார் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய திட்டத்தை அவர் படிப்படியாக நிறைவேற்றுவார். He took the path of discipline in the life of Joseph to fulfill his dreams and bless him. யோசேப்பை ஆசீர்வதித்து அவருடைய சொப்பனங்களை நிறைவேற்ற ஆண்டவர் தீர்மானித்து அவர் ஒழுக்கத்தின் பாதையை கொண்டு போனார். God used the tactics of men to implement his own discipline in the life of his children. மனிதர்களுடைய சதி ஆலோசனைகளை கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்து அவருடைய ஒழுக்கத்தை யோசேப்புக்கு படிப்பித்தார். 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது, சிங்காசனத்துக்கு திட்டம் நிறைவேறின அந்த காலத்துக்கு முன்பாக 3 முக்கியமான இடங்கள், 3 முக்கியமான பாதைகள் வழியாக கர்த்தர் யோசேப்பை கொண்டு சென்றார். முதலாவதாக, God took him through a pit experience. இரண்டாவதாக, the Lord took Joseph through Potiphar's house. And thirdly, God took him through a prison experience. குழியின் அனுபவத்தின் வழியாக யோசேப்பை எடுத்து சென்றார். இரண்டாவதாக, போத்திப்பாருடைய வீட்டின் வழியாக யோசேப்பு கடந்து சென்றான். மூன்றாவதாக, சிறைச்சாலை அனுபவத்தின் மூலமாக யோசேப்பு கடந்து செல்கிறார். இந்த 3 அடையாளங்கள், 3 இடங்களும் யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய ஒழுக்கங்களை யோசேப்புக்கு படிப்பித்து கொடுத்தார். When we read about the pit experience, அந்த குழியின் அனுபவத்தை யோசேப்பின் வாழ்க்கையிலே வாசிக்கும் பொழுது
The Lord taught him the discipline of serving others. மற்றவர்களுக்கு அவன் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் படிப்பித்து கொடுத்தார். இரண்டாவதாக, போத்திபாருடைய வீட்டிலே, in the house of Potiphar, the Lord taught him the discipline of self-control. தன்னை தாயனே சுய கட்டுப்பாடோடு கூட எப்படி வாழ வேண்டும் என்பதை யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்தார். மூன்றாவதாக, சிறைச்சாலை அனுபவங்கள். In the prison experiences, the Lord taught him the discipline of suffering. பாடுகளின் அனுபவத்தை யோசேப்புக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். Discipline of service, discipline of self-control and the discipline of suffering. முதலாவதாக சேவை செய்யும் ஒரு ஒழுக்கம், இரண்டாவதாக சுய கட்டுப்பாடு என்னும் ஒரு ஒழுக்கம், மூன்றாவதாக பாடுகள் என்னும் ஒரு ஒழுக்கம். இந்த மூன்று காரியங்களும் யோசேப்புடைய வாழ்க்கையிலே, இந்த மூன்று வித்தியாசமான இடங்களிலே கர்த்தர் யோசேப்பு வாழ்க்கையை அவர் வடிவமைத்து அருமையாக அவனுடைய அந்த சொப்பனத்தை அழகாக நிறைவேற்றினவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட யோசேப்பை போல நீங்கள் இருந்தால், நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவருடைய திட்டத்தை அழகாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Let's go to the first geographical location where God placed Joseph. யோசேப்பை வைத்த முதல் பாதை இடம், முதல் ஒழுக்கத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஆதியாமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம், Genesis 37th chapter verse 20, 20ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். Come now, therefore, and let us slay him and cast him into some pit, and we will say, some evil beast hath devoured him, and we shall see what will become of his dreams. அதே அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்கிறோம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். Then there passed by Midianites merchantmen, and they drew and lifted up Joseph out of the pit, and sold Joseph to the Ishmaelites for 20 pieces of silver, and they bought Joseph into Egypt. இந்த ரெண்டு வசனங்களையும் வாசிக்கும் பொழுது, the brethren of Joseph threw Joseph into the pit. வீட்டிலே யோசேப்பு மிகவும் ஒரு தகப்பனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இருந்தான். இந்த நேரத்திலே உங்களுடைய சிந்தனையை யோசேப்பு வீட்டிலே எப்படி இருந்தார், குழியிலே எப்படி இருக்கிறார் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்க வேண்டும். வீட்டிலே ஜோசப் was served, but now he is going to serve others. சில நேரத்திலே ஆண்டவர் நமக்கு மற்றவர்கள் ஊழியம் செய்யும் இடத்திலிருந்து நம்மை எடுத்து நாம் மற்றவருக்கு உதவி செய்யும் இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. If God's plans have to be fulfilled in our life, the Lord removes us from the place of comfort. வசதியுள்ள நாம் நமக்கு மற்றவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்கிற இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்ற இடத்துக்கு நம்மை கர்த்தர் கொண்டு போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வீட்டிலே மிகவும் செல்ல பிள்ளையாக யோசேப்பு வளர்ந்தான்.
பல வர்ண அங்கியை தன் தகப்பனார் அவனுக்கு கொடுத்தார். வீட்டிலே யோசேப்பை குறித்து வாசிக்கும்போது 37ஆம் வசனத்திலே he was a spying brother. தன்னுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து தகப்பனுக்கு சொல்கிற வேலைதான் யோசேப்பு செய்து கொண்டிருந்தார். ஏன்? தகப்பனுக்கு மிகவும் நெருங்கிய பிள்ளை. He was always reporting about his brothers to his father. He was in a comfort zone. ஆண்டவர் யோசேப்பிற்கு அந்த சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பை உயர்த்தும்படியாக விரும்பினார். உயர்வு நாம் வசதியுள்ள ஒரு இடத்திலே மற்றவர்கள் எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற இடத்துல இருக்கும் பொழுது நாம் உயர்த்த முடியாது. கர்த்தர் நம்மை உயர்த்த மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆகவே இந்த காலையிலே முதலாவதாக the Lord removed the coat of many colors from Joseph. அந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? குழியிலே போடுவதற்கு முன்பதாக அவனுடைய பல அரண அங்கே அவனிடத்திலிருந்து கழட்டி போட்டார்கள். That speaks about a life change in the life of Joseph. From being served, he is moving to a life of service. ஒரு அடிமையினுடைய ஒரு வஸ்திரத்தை அவன் அணிந்து கொள்கிறான். அவன் குழியிலே அவனை போட்டு விடுகிறார்கள், அவனை விற்று விடுகிறார்கள். Look at the stage in which God was taking Joseph. 2 பாடங்களை கர்த்தர் அந்த குழியிலே யோசேப்பு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். முதலாவதாக God taught him what was humility. தாழ்மை என்றால் என்ன என்பதை அவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சில நேரத்திலே ஆண்டவருடைய பாடங்களையும் ஆண்டவருடைய குணாதிசயங்களையும் அறிந்து கொள்வதற்கு we have to stay humble. நாம் தாழ்த்தப்படும் பொழுதுதான் ஆண்டவருடைய திட்டங்களுடைய டைரக்ஷன், அதனுடைய திசையை நாம் அறிந்து கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். I have a dream of my future. என் எதிர்காலத்தை குறித்த எனக்கு ஒரு திட்டம், ஒரு சொப்பனம் உண்டு, நிறைவேறவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். But God has to take you from your comfort zone. வசதியுள்ள தகப்பன் வீட்டிலே அவன் இருந்ததை கர்த்தர் அவனை எடுத்து அவன் குழியிலே போக வேண்டும். அங்கேதான் தாழ்மையை அவன் கற்றுக்கொள்கிறான். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். Seest thou a man diligent in his work, he shall stand before the kings and not before mean men என்று நீதிமொழிகளிலே சாலமோன் எழுதுகிறார். யோசேப்பு ஜாக்கிரதையுள்ளவனாக மாறும்படியாக, அவன் வேலை செய்யும்படியாக, அவன் சேவை செய்யும்படியாக கர்த்தர் அவனை குழியிலே கொண்டு வந்து அவனை தாழ்மையிலே பயிற்சிவித்து அவனை ஜாக்கிரதையுள்ளவனாக கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த முதல் குறிப்பை கர்த்தர் உங்கள் இருதயத்திலே பதிக்கும்படியாக விரும்புகிறார். God wants you to rise up and serve him. நாம் எழுந்து நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏன்? That is the first step where God teaches us humility. Joseph, who was thinking he was so important in his father's house, he has to know even others are all important in his life. நாம் மிக முக்கியமானவர்கள் என்று நாம் நினைக்கலாம், உண்மைதான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்கள் நிறைவேறுவதற்கு மற்றவர்களும் முக்கியமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு தாழ்மையின் பாதையிலே கர்த்தர் அவனை கொண்டு செல்கிறார். ஆனால் இந்த பாதையிலே ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்றால், God was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இரண்டாவதாக, எப்படி கர்த்தர் யோசேப்பை 2வது படிக்கு கொண்டு போகிறார்? ஆதியாமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். Genesis chapter 39 verse 11
We'll also read verse 12. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோடு சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தின் அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். And it came to pass about this time that Joseph went into the house to do his business, and there was none of the men of the house there within. And she caught him by his garment, saying, Lie with me. And he left his garment in her hand and fled and got him out. விற்கப்பட்ட யோசேப்பு குழியிலிருந்து எடுத்து கர்த்தர் அவனை ஒரு வீட்டிற்கு கொண்டு வருகிறார். இந்த வீடு எங்கே இருக்கிறது? எகிப்தில் இருக்கிறது. இட் வாஸ் போத்திபார்ஸ் ஹவுஸ். போத்திபார் என்ற பார்வோனுடைய பிரதானி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு அங்கு வந்த பொழுது அவனுக்கு அதிகமான உயர்வை கர்த்தர் கொடுத்தார், அருமையான வேலையை கொடுத்தார். அந்த வீட்டிலே யோசேப்புக்கு அதிகமான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்து யோசேப்புக்கு சோதனையை அனுமதிக்கிறார். The first step that God used to fulfill the plan of God in Joseph's life was discipline of service. இரண்டாவதாக, it is the discipline of self control, சுய கட்டுப்பாட்டின் ஒழுக்கம். If a man is not able to control himself, he cannot control others when God raises him to leadership position. ஒரு மனிதன் அவனைத்தானே சுய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வராத பொழுது, உயர்ந்து தலைவனாக பொழுது மற்றவர்களை அவனால் ஆண்டு நடத்த முடியாது. So God determined in his heart to raise Joseph to the prime minister of the land of Egypt. யோசேப்பை தலைவனாக உயர்த்தும்படியாக கர்த்தர் தீர்மானித்தார். ஆகவே யோசேப்பு தன்னைத்தானே அடக்கி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். நமக்கு 39ஆம் அதிகாரத்திலே அந்த போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்புக்கு வந்த சோதனைகள் நமக்கு தெரியும். God was testing Joseph how he can control himself. இங்கேயும் அவர் ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்கிறார். அந்த வஸ்திரத்தை அந்த ஸ்திரீ பிடித்து இழுக்கிறாள். There was a pull always in his life. பாவங்கள், சோதனைகள் நம்ம எப்பொழுதும் நம்முடைய வஸ்திரத்தை இழுத்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த வஸ்திரத்தை அவருடைய கையிலே விட்டுவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டே அவன் ஓடி போகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். If you are able to lead a self-controlled life, God will give you possessions and promotions in your life where you can rule the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்திலே, இந்த உலகத்திலே கர்த்தர் பொறுப்புகளை நமக்கு கொடுப்பார். ஏன்? நம்மால் நம்மை தாமே கட்டுப்பாடுடன் வாழ நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What was the self-control that Joseph experienced in the house of Potiphar? He did not make provisions to fulfill his own flesh. தன்னுடைய மாம்சத்தை பூர்த்தி செய்யும் இடங்களை விட்டு அவன் கடந்து ஓடி போகிறான். சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? எப்படியாக நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வர வேண்டும் என்றால், நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தும் இடத்திலிருந்து நாம் விட்டு விலகி ஓட வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாலியலுக்குரிய இச்சைகளை விட்டு ஓடு என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். Flee youthful lusts. நம்முடைய சுய கட்டுப்பாடு, a control over ourselves is always necessary, helps God to move the plan of God in our life faster. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. When we understand ourselves better,
all the problems around us will get solved by themselves. Let me repeat that for you. When we understand ourselves better, the problems around us will get solved by themselves. நம்மை நாமே அழகாக புரிந்து கொண்டு வாழும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள், நம்மை சுற்றிலும் இருக்கிற சோதனைகள் தானாகவே விலகி ஓடிவிடும். ஜோசப் அண்டர்ஸ்டுட் ஹிம்செல்ஃப். யோசேப்பு தன்னை புரிந்து கொண்டான். எதை புரிந்து கொண்டான்? அவனை நோக்கி சோதனை, பாவங்கள் வரும்போது அவர் என்ன சொன்னார்? ஐ am God's ப்ராப்பர்ட்டி. நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், என்னுடைய எஜமான். கர்த்தர் என்னை நம்பி இவ்வளவு வீட்டின் பொருட்களை கொடுத்திருக்கிறார். How can I sin against God? கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும்? He understood who he was. அவனை இந்த சோதனையினால் கரைப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏன்? கர்த்தர் அவனை நடத்துகிறார். He can never corrupt himself with the small temptations. He had a self-control in his life. Brother, sister, the second path that God takes you is a place where you will be tempted and tested by God. You have to overcome them. அதை நீங்கள் மேற்கொள்ளவன். எப்படி மேற்கொள்வோம்? நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தாத இடத்திலே நாம் விட்டு நாம் ஓடி நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலே, போத்திபாருடைய வீட்டிலே மெதுவாக கர்த்தருடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்கின்றன. God removed him from the place of comfort. God made him to serve. அவனை சேவை செய்யும்படியாக. இரண்டாவதாக அந்த போத்திபாருடைய வீட்டிலே அவனை தானே சுய கட்டுப்பாடுக்குள்ளாக அவன் வரும்படியாக ஆண்டவர் அவனை நடத்தினார். மூன்றாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 39 அதிகாரம் 20 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். We will read for you the third step in Joseph, the third discipline that God used in Genesis 39 and verse 20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். And Joseph's master took him and put him into the prison, a place where the king's prisoners were bound, and he was there in the prison. மூன்றாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யோசேப்புக்கு படிப்பித்து கொடுத்த ஒரு ஒழுக்கம். The third discipline that God taught Joseph is the discipline of suffering. Nobody likes suffering. ஒருவருக்கும் பாடுபடுதல் ஒரு பிடிக்காத காரியம், விரும்பாத காரியம். But the Lord permitted suffering. இந்த பாடுகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலே அனுமதிக்கிறார். யோசேப்பு பாருங்கள், ஒரு சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்து அந்த சிறைச்சாலையிலே 2 வருடங்கள் யோசேப்பு இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு சிறைச்சாலையிலே எதை அனுபவித்தான்? வாட் வாஸ் த ரியல் சஃபரிங் that Joseph went through? அவன் சிறைச்சாலையிலே கஷ்டப்பட்டான் என்று நாம் சொல்லலாம். ஆனால் உண்மையான ஒரு பாடு யோசேப்புக்கு என்னவென்றால், செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டுவிட்டார்கள். ஒருவன் குற்றம் செய்து அவனை சிறைச்சாலையிலே போட்டால் his heart will tell him that he is undergoing a punishment, but for no reason, for no wrong that he did, he was cast into the prison. சிறைச்சாலையில் இருக்கிறவளை பார்த்து யோசேப்பு சொன்னான், நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, நான் செய்யாத குற்றத்திற்காக நான் இந்த இடத்துல இருக்கிறேன். கர்த்தர் அனுமதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஒரு தப்பும் செய்யவில்லை,
ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள், ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாதைகள் என்று நீங்கள் இன்றைக்கு கேட்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், God has permitted it that his plan will be fulfilled in your life. அவருடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றும்படியாக நம்மை அப்படிப்பட்ட பாதையிலே கொண்டு வருகிறார். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். Why does God allow suffering to fulfill his plan in our life? அவர் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு போவது அது லகுவான காரியம். 2 காரியத்தை யோசேப்புக்கு பாடுகள் மூலியமாக கற்பித்து கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் பாடுகள் மூலியமாக 2 பாடங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மிக மிக முக்கியமான பாடங்கள். முதலாவதாக அவர் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும். The faith or the unmovable faith, immovable faith on God. இரண்டாவதாக பொறுமை, பேஷன்ஸ். கர்த்தர் பாடுகளிலே தான் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். அநேக இடங்களிலே அடிக்கடியாக காரியங்கள் நமக்கு உடனே நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். But God is waiting. Why? He wants to teach us patience and faith. இதுதான் யோசேப்பின் வாழ்க்கையிலே சிங்காசனத்துக்கு போவதற்கு முன்பாக கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு ஒழுக்கம். The discipline of suffering taught Joseph to be quiet, waiting on the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்காக கர்த்தர் உயர்த்தும்படியாக காத்திருப்பது மிகவும் கஷ்டமான காரியம். The most difficult thing in the world is to wait and wait and wait. அதைதான் யோசேப்புக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 வருஷங்கள் அந்த சிறைச்சாலையிலே யோசேப்பு இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தின் பாதையிலே கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்து என் வாழ்க்கையிலே அவர் விரும்புவதை நிறைவேற்றுகிறார் என்ற விசுவாசமும், அவர் எப்பொழுது என்னை உயர்த்துவார் என்ற காலத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். போத்திப்பாருடைய வீட்டிலே யோசேப்பு அழகாக உயர்த்தப்பட்டிருக்கலாம். That was human capacity. But God wanted to lift him with God's capacity. இன்றைக்கு இதுதான் நமக்கு ஒரு பெரிய போராட்டம். On one hand is the human capacity, on other hand it's God's immeasurable capacity. கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். 3 பாதைகள் வழியாக யோசேப்பை கடந்து அவனை கொண்டு சென்று யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த சிறைச்சாலையிலிருந்து, யோசேப்பு இருந்த அந்த சிறைச்சாலையிலிருந்து அடுத்தபடியாக யோசேப்பு சென்ற இடம் சிங்காசனம். He was moved and God took him from the prison right to the palace. இதுதான் கர்த்தருடைய செயல். This is the work of God. There was no right about turn in Joseph's life, but there was progression of the dream in his life. நாம் நினைக்காத வழிகளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறாராயிருக்கிறார். 3 இடங்கள் குழியிலே போட்டார்கள். போத்திப்பாருடைய வீடு, சிறைச்சாலை. இந்த 3 இடங்களிலும் 3 விதமான ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். டிசிப்ளின் ஆஃப் சர்வீஸ், டிசிப்ளின் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் சஃபரிங். இந்த 3 ஒழுக்கங்கள் 3 இடங்களிலே யோசேப்புக்கு 3 பிரச்சனைகள் இருந்தது. இதை நீங்கள் தியானித்துக் கொள்ளலாம். வீட்டிலே he had a problem of importance. He felt he was so important. கர்த்தர் அதை எடுக்கும்படியாக விரும்பினார். And God wanted to remove a problem of impurity,
by self control. மூன்றாவதாக a problem of impatience, பொறுமையின்மை. மூன்றையும் கர்த்தர் யோசேப்பு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Your dream, God can turn it into a reality. உங்களுடைய வாழ்க்கையின் தரிசனத்தையும் ஆசைகளையும் விருப்பத்தையும் கர்த்தர் உண்மையாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். Don't try to fulfill that by yourself. நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். சொப்பனத்தை கொடுத்தவர் அவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தன் வேளையில் ஜாக்கிரதையுள்ள மனிதனை நீங்கள் கண்டால் அந்த மனிதன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான், மனிதருக்கு முன்பாக நிற்பதில்லை. ஆம் ஆண்டவரே, இந்த செய்தியையும் இந்த வசனத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட பாதையிலே அவர்கள் கடந்து சென்றாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் உயர்த்தப்பட அவர்கள் ஒப்புக் கொடுக்க யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். Lord, teach us service. Lord, teach us self-control and teach us to be patient in suffering. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவீர். இந்த வருஷத்திலே கர்த்தர் அவர்களை பாடுகளிலிருந்து அந்த அரண்மனைக்கு அவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், அவர்களோடு கொண்டு இடைப்படும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.